நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். நாம சேனல்ல பல்வேறு விதமான ஜோதிட கருத்துக்களை பற்றி பேசிக்கிட்டே வர்றோம். அந்த வரிசையில நாம இன்னைக்கு 8ஆம் பாவகம் தரக்கூடிய நன்மையான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நாம இன்றைய பதிவுல பார்க்க போகின்றோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போதுமே கேட்டுக்கிட்டே இருக்கிறதா 70% பேருக்கு மேல 75% பேருக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனலை பாக்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல்ல நம்ம வீடியோஸை பார்த்தீங்கன்னா அது நமக்கு நீங்க தரக்கூடிய பேர் ஆதரவாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜோதிடத்துல பொதுவாக 8ஆம் பாவகம் என்றாலே அனைவருக்குமே ஒரு பயம் ஏற்படும். 8ஆம் பாவகம் அதீதமான தீமைகளை கொண்ட பாவகம் என்பதில் மறுப்பதற்கு இல்லை. ஆனா 8ஆம் பாவகத்துல அதையும் தாண்டி நல்ல விஷயங்களும் உள்ளன. ஆக 8ஆம் பாவகம் தரக்கூடிய நன்மையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு பார்வையத்தை இந்த பதிவுல பார்க்க போகின்றோம். 8ஆம் பாவகமே உழைக்காமல் வரக்கூடிய வருமானத்தை குறிக்கக்கூடியது, திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. உதாரணத்திற்கு எல்ஐசியில பணம் போட்டு அதில் லம்பாக வரக்கூடிய அமௌண்ட்டு, பிஎஃப், லாட்டரி, ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, கிராஜுவிட்டி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாமே 8ஆம் பாவகமே குறிக்கும். பிஎஃப்லாம் நம்ம உழைச்சி சம்பாரிச்ச பணத்துல ஒரு பகுதி தானே சார்னு கேட்கக்கூடாது. அது மாசம் மாசம் வரக்கூடிய சம்பளங்கள் இல்லாம மொத்தமாக ஒரு அமௌண்ட்டாக வரக்கூடிய அமௌண்ட்டு. அது வேலைக்கு போறவங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது. பிசினஸ் பண்றவங்களுக்கு அது லாபங்களாக, தொழில வரக்கூடிய லாபங்களாக வரும். ஆனா வேலைக்கு போறவங்களுக்கு ரெகுலராக இன்கம் மட்டுமே வந்துகிட்டே இருக்கும். இந்த மொத்தமாக வரக்கூடிய அமௌண்ட் எதுவும் வராது. ஆக இவர்களுக்கு உண்டான சேமிப்பு பணம் வந்து அந்த பிஎஃப் கிராஜுவிட்டியாக வர்றதுனால அது மறைமுகமாக மாசம் மாசம் சேர்ந்துகிட்டே இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டாக இருக்குது. ஆக எல்ஐசியும் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாம மறைமுகமாக நம்ம ஒரு பக்கம் பணத்தை கட்டிக்கிட்டே வர்றோம். அது மெச்சூரிட்டி ஆகி நமக்கு பணம் வரக்கூடிய அமைப்புல வருது. ஆக மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட் எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பணத்தை கொடுத்துட்றோம். நமக்கு ஒரு ஃபண்டு மேனேஜர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் எதுல பணத்தை போட்டா எங்கே போட்டால் நமக்கு நல்ல லாபம் கிடைக்குமோ அந்த வேலையெல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. அதுக்கு உண்டான பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது. ஆக இது போல இருக்கக்கூடிய மறைமுகமான வருமானங்கள், உழைக்காமல் வரக்கூடிய வருமானம், திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய பாவகம் 8ஆம் பாவகமே. திருமணத்துல கிடைக்கக்கூடிய வரதட்சணை, வாழ்க்கை துணையின் மூலமாக வரக்கூடிய செல்வங்கள் அனைத்துமே 8ஆம் பாவகமே குறிக்கும். ஏன், லக்னத்திற்கு 7ஆம் பாவகம், லக்னத்திற்கு 7ஆம் பாவம் வாழ்க்கை துணையை குறிக்கும். 7க்கு 2ஆம் பாவகமாகிய 8ஆம் பாவகம் வாழ்க்கை துணையின் தனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அமைப்பாகும். ஆக வாழ்க்கை துணையின் மூலமாக வரக்கூடிய வரதட்சணை நமக்கு 8ஆம் பாவகமே குறிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டுமானால் 8ஆம் பாவகம் நமக்கு வேலை செய்ய வேண்டும். பாக்கியஸ்தானத்திற்கு விரயஸ்தானம் இந்த 8ஆம் பாவகம். ஆக பாக்கியத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் அதற்கு விரயஸ்தானமாக இருக்கக்கூடிய 8ஆம் பாவகம் நமக்கு வழிவிடணும். லக்ன பாவம் செயல்பட வேண்டும் என்றால் 8ஆம் பாவகம் எனும் ஆயுள் பாவகம் செயல்பட வேண்டும். அது போலதான் நமக்கு எதை அனுபவிக்கணும்னா 8ஆம் பாவகம் வேணும். ஆயுள் இருந்தா தான் எதையுமே அனுபவிக்க முடியும். ஆயுள் இல்லைன்னா எவ்வளவுதான் பணம் கோடீஸ்வரன் இருந்தாலும் சரி, 10 கார் வச்சிருந்தாலும் சரி, நமக்கு அதை அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் இருக்காது. 5ஆம் பாவகத்திற்கு 4ஆம் பாவகம் என்பது இந்த 8ஆம் பாவகம் ஆகும். ஆக இந்த 8ஆம் பாவகம் குழந்தைகளின் கல்வி, சுகம், வீடு, வாகனங்கள், யோகத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு இந்த 8ஆம் பாவம். குழந்தைகளின் வசதிகளை, சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. மகளின் வீட்டில் தந்தை வசிக்கிறார் என்றால் அது 8ஆம் பாவகம் செய்யும் வேலையே. சில பேர் பாத்தீங்கன்னா அப்பா வந்து பையனுடைய வீட்லயோ இல்ல பொண்ணு சம்பாதிச்சு கொடுத்த வீட்லயோ வாழக்கூடிய நிலைகள் சிலருக்கு அந்த அதிர்ஷ்டங்கள் இருக்கும். அதெல்லாம் யோகம்தான். ஏன்னா இந்த காலத்துல வந்து பையனோ பொண்ணோ நம்மளை கடைசி காலம் வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒரு யோகம் தான். அந்த மாதிரியான யோகங்கள் எல்லாமே இந்த 8ஆம் பாவகத்தின் மூலமாகவே கிடைக்கும். ஏன்னா இது 5க்கு 4ஆம் பாவகமாக வரக்கூடிய அமைப்பு. அதே போல மண்ணுக்கு கீழே இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து வளங்களுமே சனியும் 8ஆம் பாவகமே குறிக்கும். உதாரணத்திற்கு கிரானைட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பூமிக்கு கீழே கிடைக்கக்கூடியது. கிராவல் மண்ணு, கிரஷர் மண்ணு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூமிக்கு கீழே இருந்து கிடைக்கக்கூடிய கல்லுல இருந்து வர்றது. நவரத்ன கல்லு, பெரிய பெரிய நவரத்ன கல் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த 8ஆம் பாவகமே. ஆக 8ஆம் பாவகமே திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. இந்த கிரானைட்ல எடுக்கக்கூடியவங்க, இந்த கிரஷர் மண்ணில் எடுக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த என்கிட்ட நிறைய பேர் இந்த ஜாதகம் பார்ப்பாங்க. இந்த கிராவல் மண்ணு, இந்த கிரானைட்டு பார்க்கக்கூடிய முதலாளிகள், ஓனர்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்க பார்க்கும்போது நமக்கு இந்த பீரியடில் நவரத்ன கல் கிடைக்குமான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கல்லை வெட்டி எடுக்கும் பொழுது ஒரு அதிர்ஷ்டமான புதையல் மாதிரி இந்த மாதிரி கல்லுகள் கிடைக்கும். ஆக ஒரிஜினலாக விளைஞ்ச கல் கிடைச்சதுன்னா அது அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்.
அந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் 8ஆம் பாவகத்தின் மூலமாகவே கிடைக்கும். மறைமுகமான சுகம், மறைமுகமான வருமானத்தை 8ஆம் பாவகமே குறிக்கும். உதாரணத்திற்கு லஞ்சம் மறைமுகமான வருமானம், வெளியில சொல்லிக்கொள்ள முடியாதபடியான வருமானத்தை குறிக்கக்கூடியது. மறைமுகமான சுகம், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் எல்லாமே 8ஆம் பாவகமே குறிக்கும். ஒருவரை பார்த்த உடனேயே அவரின் நிலையை பற்றி சொல்வது, அதாவது ஒருத்தரை பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்றது, ப்ரெடிக்ட் செய்வது அனைத்துமே 8ஆம் பாவகமே குறிக்கும். 8ஆம் பாவகமே இன்ட்யூஷன் பவரை குறிக்கக்கூடியது. இதற்கு ஜாதகமோ ஜோதிடமோ தேவையில்லை. என்னுடைய ஆரம்ப காலகட்டத்துல நான் ஒருவருடைய முகத்தை பார்த்தே உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண தொடங்கி தான் பிற்காலத்துல ஜோதிடத்தை தொடக்கூடிய நிலைகள் வந்தது. ஆக 8ஆம் பாவகம் வலுத்திருந்தால் மட்டுமே அந்த இன்ட்யூஷன் பவர் நமக்கு செயல்பட ஆரம்பிக்கும். ஒருவரை பார்த்த உடனேயே அவருக்கு நாம ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளுடைய ப்ரெடிக்ஷனை சொல்லக்கூடிய நிலைகள் எல்லாமே 8ஆம் பாவகம் நமக்கு தரும். 8ஆம் இடத்துல குரு தொடர்பு பெறும் பொழுது பணத்தை சேமிக்கக்கூடிய பழக்கங்கள் உருவாகும், நிறைய சேமிப்புகள் உண்டாகும். 8ஆம் பாவகத்தோடு சனி தொடர்பு பெறும் பொழுது துர்தேவதை வழிபாடு அல்லது துர்தேவதைகளின் அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய நிலைகள் உண்டாகும். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், தெளிவு இல்லாத ஸ்தானம். ஆக 8ஆம் அதிபதி நீச்சமானவோ அஸ்தமனமாகவோ 6-12 மறைவு பெறும் பொழுதோ மரணம் சந்தேகிக்கும்படியாக இருக்கும், அல்லது ஒருவரது மரணம் விமர்சிக்கப்படும். இதற்கு விதிவிலக்கு சுபருடைய பார்வை 8ஆம் இடத்துக்கு 8ஆம் அதிபதிக்கு விழும் பொழுது இந்த விதிகள் செல்லாது. அதற்கு ஒரு விதிவிலக்காக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், தெளிவில்லாத ஸ்தானம். ஆக இந்த 8ஆம் அதிபதி பாதிக்கப்படும் பொழுது மரணம் சந்தேகிக்கும்படியாக, மரணம் தெளிவாக இல்லாதபடியாக ஒரு நிலையை உண்டாக்கும். ஒருவருக்கு இன்சூரன்ஸ் மெச்சூர் ஆகி கைக்கு வரக்கூடிய பணம் எல்லாமே இந்த 8ஆம் அதிபதியுடைய தசாபுத்தி காலங்கள்ல அல்லது 8ஆம் இட தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள்ல தான் கிடைக்கும். இதுக்கு நம்ம சின்ன வயசுலயே இன்சூரன்ஸ் பாலிசி போடும் பொழுது கரெக்டாக அந்த வயது முதிர்வு வரும் பொழுது, பாலிசி முதிர்வு வரும் பொழுது நமக்கு அந்த 8ஆம் அதிபதியோட தசாபதி வரக்கூடிய அமைப்புல தான் நமக்கு சின்ன வயசுலயே நம்ம பாலிசி போட்டிருப்போம். இதை செக் பண்ணி வேணா பாத்துக்குங்க. இரண்டு பக்கல் வாசம் இருக்கக்கூடிய வீடு, அதாவது இந்த தெருவுல அந்த தெரு வரைக்கும் வாசல் இருக்கக்கூடிய வீடு சில பேருக்கு இருக்கும். இந்த மாதிரியான அமைப்பு எல்லாமே 8ஆம் பாவகமே குறிக்கும். ஏன்னா 4-8 தொடர்பு இருக்கக்கூடிய அமைப்பு பெரிய வீடாக அமையக்கூடிய நிலைகள் ஜாதகருக்கு உண்டாகும். அதிக வட்டி வரவு செலவு 8ஆம் பாவகமே குறிக்கும். 8ஆம் பாவகத்தோடு குரு ராகு தொடர்பு பெறக்கூடிய அமைப்புல அதிகமாக வட்டி வாங்கி சம்பாதிக்கக்கூடிய நிலைகள் உண்டாகும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருந்து அங்க 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு வைங்க, 2ஆம் இடத்துல குரு கேது இருந்து 8ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னா இந்த மாதிரி வட்டி வரவு செலவு பார்க்கக்கூடிய நிலை ஜாதகருக்கு ஏற்படும். வட்டியின் மூலமாக உணவு சாப்பிடக்கூடிய செலவு பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலை ஜாதகருக்கு ஏற்படும். அப்புறம் இந்த டஸ்ட் பொடி நைஸாக அரைப்பது, குருணையாக்குவது, இது எல்லாமே 8ஆம் பாவகமே. ஆக மசாலா தூள் தயாரிக்கிறது, காப்பி தூள் தயாரிக்கிறது, சிமெண்ட், இதை மிஷினரி வச்சு தயாரிக்கக்கூடிய நிலையில வந்துச்சுன்னா 8-10 தொடர்பு, செவ்வாசனி தொடர்பு, இந்த மாதிரியான அமைப்புலாம் தொடர்பு பெறும்பொழுது இந்த மாதிரி நைஸாக அரைத்து கொடுக்கக்கூடியது, ரைஸ் மில் வச்சிருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே 8-10 தொடர்பு பெறும் பொழுது, செவ்வாசனி தொடர்பு பெறும் பொழுது ஜாதகருக்கு ஏற்படும். மன வெறுப்பை குறிக்கக்கூடியது, குழப்பத்தை குறிக்கக்கூடியது இந்த 8ஆம் பாவகமே. இந்த சந்திரன் சனி சேர்க்கையுமே மனக்குழப்பத்தை குறிக்கக்கூடியது. இந்த காலபுருஷனுக்கு 8ஆம் வீடாகிய விருச்சிகத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் நீச்சம் பெறும். இந்த விருச்சிக வீட்டின் அதிபதியாகிய செவ்வாயுடைய மற்றொரு வீடாக இருக்கக்கூடிய மேசத்துல பாத்தீங்கன்னா சனி நீச்சம் பெறுவார். இந்த அமைப்பை பாத்தீங்கன்னா மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய நிலை சந்திரனுக்கும் சனிக்கும் சேர்க்கையோடு இருக்கக்கூடிய நிலையில உண்டாகும் என்பதை குறிக்கக்கூடியதாகும். சரி, ஆக இந்த ஒரு பாயிண்ட்டை எக்ஸ்ட்ரா சொல்லணுன்றக்காக இந்த 8ஆம் வீட்டை பற்றி பேசும்போது சொல்லிட்டேன். சரி, ஆக 8ஆம் வீட்டுல பல நன்மைகளும் நமக்கு உண்டு என்பதை இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொண்டோம். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் நல்லதொரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.